நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சின்ன அரியாக்கவுண்டம்பட்டி கிராமம். மதியான நேரத்துல ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அங்கே கத்தியால குத்தப்பட்டு அந்த பெண் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது பக்கத்துல உள்ளவங்க உடனடியா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ்ல அந்த பெண்ணை ஏத்திக்கிட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனப்ப டாக்டர் அவரை செக் பண்ணதுல ஏற்கனவே இந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை கேட்டுட்டு மருத்துவமனைக்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அந்த பொண்ணோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு இறந்தவங்க யாரு கொலை பண்ணியிருப்பாங்கன்னு விசாரணை தொடங்கியது. அப்படி விசாரணை மேற்கொண்டதுல போலீசாருக்கு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சின்ன அரியாக்கவுண்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சேட்டு. 55 வயசான இவர் கறிக்கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு மாரிமுத்துன்னு ஒரு மகன் இருந்திருக்காரு. மாரிமுத்து ஓடுவன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அருள் ஜோதின்ற பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 16-14 வயசுல 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. சேட்டு தன்னோட மனைவி இறந்ததால தன்னோட மகன் மாரிமுத்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில உடல்நிலை சரியில்லாம மாரிமுத்து உயிரிழந்திருக்காரு. காதல் திருமணம் பண்ணதால வீட்டை விட்டு வெளியே வந்த அருள் ஜோதி அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம தன்னுடைய கணவர் வீட்டிலேயே 2 குழந்தைங்களோட தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதே வீட்டுல அவருடைய மாமியார் சேட்டு வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில அருள் ஜோதிக்கு அவருடைய மாமனார் சேட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லப்படுது. இப்படி அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டு வந்த சேட்டு சம்பவத்தன்னைக்கு முந்தின நாள் அருள் ஜோதியை பலவந்தமா பிடிச்சு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச அருள் ஜோதி சேட்டை கீழே தள்ளிவிட்டு வெளியே வந்து பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. அருள் ஜோதி இப்படி பண்ணதால கோபமான சேட்டு வீட்டில் இருந்த பொருளை எல்லாம் கீழே தள்ளி போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போயிருக்காரு. தன்னோட மாமனார் சேட்டு இப்படி நடந்துக்கிறதால பயந்து போன அருள் ஜோதி நாமகிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கு பெற்றுக்கொண்ட போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியும் கொடுத்தாங்க. வீட்டை விட்டு வெளியே போன சேட்டு மீண்டும் வராததால போலீஸ் அவரை தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு மதியம் யாரும் பார்க்காத நேரத்துல வீட்டுக்கு வந்த சேட்டு அங்க தனியா இருந்த அருள் ஜோதி கிட்ட மறுபடியும் பாலியல் ரீதியா தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. தன்னோட மாமனார் சேட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து இப்படி பண்றதை பார்த்து அருள் ஜோதி கத்தி கதறி இருக்காங்க. அப்போ தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அருள் ஜோதி மேல 3 முறை குத்தி இருக்காரு. இதுல ரத்தம் அதிகப்படியா வெளியேறி அருள் ஜோதி மயக்கமடைய சேட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இதுக்கிடையில தான் அருள் ஜோதியோட சத்தத்தை கேட்டு அங்க வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில சேர்க்க அருள் ஜோதி உயிரிழந்தே போயிருக்காங்க. ஏற்கனவே தந்தையை இழந்த அந்த 2 பெண் குழந்தைகளும் இப்ப தாயையும் இழந்து தனியா தவிச்சிட்டு வர்றாங்க. அருள் ஜோதியை கொலை செஞ்சுட்டு தப்பியோடி தலைமறைவா இருக்கிற சேட்டை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.